ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சீசனுக்கு அதிகமாக கிடைக்கிற கோவக்காய் வச்சு கோவக்காய் சில்லி தாங்க பார்க்க போகிறோம். கோவக்காவே பிடிக்காது, கோவக்காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த கோவக்காய் சில்லி செஞ்சு கொடுங்க. நீங்கள் சொன்னால் தான் தெரியும் இந்த ஸ்நாக்ஸ் கோவக்காயில் செஞ்சதுன்னு. வாங்க இந்த கோவக்காய் சில்லி வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஏன் அளவுக்கு கோவக்காய் எடுத்துக்கோங்க, அதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட டாப்பும் பாட்டமும் கட் பண்ணிக்கோங்க. டாப்பும் பாட்டமும் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன பீசஸாக கட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் மீடியம் சைஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி கோவக்காய் இந்த சைஸில் இருக்கணும். இதை விடவும் தின்னாக இருக்கலாம், பட் கொஞ்சம் திக்காக இருக்கக்கூடாது. இப்போ கட் பண்ண கோவக்காவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள். நான் வீட்டில் குழந்தை இருக்கனால 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் போட விருப்பம் இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போட்ட பொருள் எல்லாம் கோவக்காயோட ஒன்றாக்குற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் தண்ணி தெளிக்காம கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி தெளிச்சு கலந்துக்கோங்க. எடுத்த உடனே எல்லா தண்ணியும் கொட்டிடாதீங்க, தேவையான அளவுக்கு தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க, நம்ம கலந்ததுக்கு அப்புறமா பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கணும். இதுதான் கரெக்டான பதங்க. இப்போ கோவக்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கோவக்காயை ஒன்றா போட்டுக்கலாங்க. போண்டா போடுற மாதிரி பல்காக எடுத்து கொட்டாமல் கோவக்காயை தனித்தனியாக உதிரி உதிரியாக போடுங்க. அப்போதான் கோவக்காய் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வெந்து வரும். பாருங்க, கோவக்காய் ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்க, தனித்தனியாக போட்டங்காட்டி கோவக்காய் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ இதை 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இதே மாதிரியே கோவக்காய் நல்லா வெந்து வர வரைக்கும் திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்க, கோவக்காயோட கலர் நல்லாவே மாறிடுச்சுங்க. கோவக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. சூப்பரான கோவக்காய் சில்லி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்து வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இந்த கோவக்காய் சில்லி ரெடி ஆகிறதுக்கு 5லேருந்து 6 நிமிஷம் தேவைப்படுங்க. இதே மாதிரியே மீதி உள்ள கோவக்காயும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இன்னொரு பேட்ச் சூப்பரான கோவக்காய் சில்லி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சில்லியும் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்து வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த சில்லியை செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியே நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த கோவக்காய் சில்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், வெளியே நல்லா மொறுமொறுன்னு உள்ள சாஃப்டான சூப்பரான கோவக்காய் சில்லி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.